வணக்கம், நான் உங்கள் ஜோஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது 12th மேக்ஸ் எக்ஸசைஸ் 1.4 third problem. A chemist has one solution which is 50% acid and another solution which is 25% acid. How much each should be mixed to make 10 liters of 40% of acid? என்ன அர்த்தம் புரியுதா? ஃபஸ்ட்டு சொல்யூஷனில் 50% ஆசிட் இருக்குது. கெமிஸ்ட் லேபில் பார்த்துருப்பீங்க, சரியா? ஸோ ஒரு பீக்கரில் வச்சுருப்பாங்க சொல்யூஷனை. ஸோ ஃபஸ்ட்டு சொல்யூஷன் இருக்குது, அதுக்கு ஆசிடோடைய அளவு 50% இருக்குது, சரியா? தென் செகண்ட் சொல்யூஷன் இன்னொரு இடத்துல வச்சுருக்காங்க. ஸோ அதோடைய ஆசிட் 25% இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு சொல்யூஷன் 50% ஆசிட், செகண்ட் சொல்யூஷன் 25% ஆசிட். ஸோ ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுறாங்க. இப்போ மிக்ஸ்டு டு மேக் 10 லிட்டர்ஸ், மிக்ஸ்டு டு மேக் 10 லிட்டர்ஸ். ரெண்டையும் மிக்ஸ் பண்ணும்போது அது 10 லிட்டராக மாறுது, சரியா? ஸோ இப்போ ரெண்டையும் மிக்ஸ் பண்ணும்போது 10 லிட்டர்ஸ் ஆசிடும் மிக்ஸ் ஆயிரும், சரியா? ஸோ அப்போ 10 லிட்டர்ஸாக கன்வெர்ட் ஆகுது இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணும்போது. இதில் ஆசிட் என்னவா மாறுதுன்னா 40%ஆக மாறுது. ஸோ ஃபஸ்ட் சொல்யூஷன் அண்ட் செகண்ட் சொல்யூஷன் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணும்போது 10 லிட்டர்ஸ். இப்போ நான் என்ன எடுக்கிறேன் அப்படின்னா, லெட் ரெண்டு விஷயம் தான், ஃபஸ்ட்டு சொல்யூஷன் அண்ட் செகண்ட் சொல்யூஷன். ஸோ லெட் எக்ஸ் பி தி குவான்டிட்டி ஆஃப் ஃபஸ்ட்டு சொல்யூஷன் அண்ட் ஒய் பி தி குவான்டிட்டி ஆஃப் செகண்ட் சொல்யூஷன். ஸோ எக்ஸ் லிட்டர்ஸ் ஃபஸ்ட்டு சொல்யூஷனில் இருக்குது, ஒய் லிட்டர்ஸ் செகண்ட் சொல்யூஷனில் இருக்குது. ஸோ எக்ஸ் லிட்டரில் உள்ளதில் 50% ஆசிட், ஒய் லிட்டர்ஸில் உள்ளதில் 25% ஆசிட். இந்த எக்ஸ் லிட்டரையும் ஒய் லிட்டரையும் கம்பைன் பண்ணும்போது எனக்கு 10 லிட்டர்ஸாக மாறுது. ஸோ இதை வச்சு தான் நான் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண போகிறேன். அப்போ எக்ஸ் லிட்டர்ஸ் ஆஃப் ஃபஸ்ட்டு சொல்யூஷன் அண்ட் ஒய் லிட்டர்ஸ் ஆஃப் செகண்ட் சொல்யூஷன் இஸ் ஈக்குவல் டு 10 லிட்டர்ஸ். இதுதான் ஃபஸ்ட் ஈக்குவேஷன். செகண்ட் ஈக்குவேஷன் ஆசிட் வைஸ் எடுக்க போகிறேன், ஆசிடை வச்சு எடுக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு சொல்யூஷனில் எக்ஸ் லிட்டர்ஸ் இருக்குது, 50% ஆசிட் இருக்குது. ஸோ 50% ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் செகண்ட் சொல்யூஷனில் ஒய் லிட்டர்ஸ் இருக்குது, சரியா? ஒய் லிட்டர்ஸ் இருக்குது, பர்சன்டேஜ் 25% ஆசிட் இருக்குது. ஸோ 25% ஆஃப் ஒய் இஸ் ஈக்குவல் டு, ரெண்டையும் கம்பைன் பண்ணும்போது 10 லிட்டர்ஸில் 40% ஆசிடாக மாறுது. ஸோ 40% ஆஃப் 10 லிட்டர்ஸ். ஸோ இதுதான் செகண்ட் ஈக்குவேஷன். இதை ஃபார்ம் பண்ணும்போது தான் நமக்கு செகண்ட் ஈக்குவேஷன் கிடைக்கும். ஸோ 50% எப்படி எழுத போகிறேன்? 50/100 இன்ட்டு எக்ஸ், ஆஃப்னா எக்ஸ் போட்டுக்கலாம், இன்ட்டு போட்டு எக்ஸ் போட்டுக்கலாம், ஓகே? அடுத்து 25%, 2500 இன்ட்டு ஒய் லிட்டர்ஸ், புரியுதா? அப்போ ஒய் ஈக்குவல் டு 40/100 இன்ட்டு 10 லிட்டர்ஸ். ஸோ இந்த 100 நம்ம கேன்சல் பண்ணி விட்டுடலாம். ஸோ ப்ராடக்ட் பண்ணும்போது 50x ப்ளஸ் 25y ஈக்குவல் டு 400. ஸோ நவ் டிவைடட் பை 25, 25ஆல் டிவைட் பண்ணுறேன். இப்போ 2x ப்ளஸ் y ஈக்குவல் டு 16. இதுதான் ஈக்குவேஷன் நம்பர் 2. இதுதான் ஈக்குவேஷன் நம்பர் 2. இது ஈக்குவேஷன் நம்பர் 1. இந்த ரெண்டையும் எடுத்து இப்போ கிராமர்ஸ் ரூல் மெத்தடில் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ரெண்டு ஈக்குவேஷன், எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 10, 2x ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 16. ஸோ ரெண்டையும் எடுத்து சால்வ் பண்ணுவோமா? அப்போ ஃபஸ்ட்டு டெல்டானா ஃபஸ்ட்டு காலத்தில் எக்ஸோடைய கோஎஃபிஷியன்ட் வரணும் 1, 2. செகண்ட் காலத்தில் ஒய்யோடைய கோஎஃபிஷியன்ட் வரணும் 1, 1. ஸோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணலாமா? வேல்யூ எடுப்போமா? 1 into 1, 1. Then in the cross, -2 equal to -1. Okay. Next, delta x. Delta x na x replace பண்ணணும் by using constant. So in the x ஓட coefficient, first காலத்தை replace பண்ணுவோம் by using this constant. 10, 16. 10, 16 வச்சு x replace பண்ணணும் delta xல. y ஓட coefficient அப்படியே இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இதுக்கு வேல்யூ எடுப்போம். 10 into 1, 10 minus இந்த cross 16. So answer -16.
sorry, answer 6, sorry, minus 6. Next delta y. ஸோ டெல்டா ஒய்னு ஒரு டிட்டர்மெண்ட் ஃபார்ம் பண்ண போகிறோம். அதில் ஒய்யை ரீப்ளேஸ் பண்ணணும். ஒய்யோடைய கோஎஃபிஷியண்ட்டை ரீப்ளேஸ் பண்ணணும் பை யூஸிங் திஸ் கான்ஸ்டன்ட். ஸோ 10, 16 வரும் ஒய்யில். சரியா? ஃபஸ்ட்டு காலத்தில் உள்ள எக்ஸோடைய கோஎஃபிஷியண்ட் அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இதை மல்டிப்ளை பண்ணும்போது 1 × 16 16 மைனஸ் 2 × 10 20. சப்ராக்ட் பண்ணால் -4. ஸோ நவ் எக்ஸ் ஈக்குவல் டு, இதுதான் கிராமர்ஸ் ரூல் ஃபார்முலா, டெல்டா எக்ஸ் பை டெல்டா. டெல்டா கண்டிப்பாக நாட் ஈக்குவல் டு 0 இருக்கணும்ப்பா. இதுதான் கிராமர்ஸ் ரூல் அப்ளை ஆகும். அப்போ தான் கிராமர்ஸ் ரூல் அப்ளை ஆகும். ஸோ டெல்டா எக்ஸ் பை டெல்டா. ஸோ டெல்டா எக்ஸோடைய வேல்யூ -6, டெல்டாவுடைய வேல்யூ -1. ஸோ கேன்சல் பண்ணால் எக்ஸ் ஈக்குவல் டு 6. தென் ஒய் ஈக்குவல் டு டெல்டா ஒய் பை டெல்டா. Here delta y value is -4, delta equal to -1, then y equal to 4. So xங்கிறது என்னது? Quantity of first solution. So quantity of first solution equal to 6 liters. Quantity of second solution is 4 liters. That's all. Okay? புரியுதா?